முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியின் பொருட்டு ICDS 1 வில்லியனூர் கீழ் இயங்கி வரும் 7 அங்கன்வாடி மையங்களை மட்டும் பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீட்டுக்காக ரூபாய் 59 லட்சத்திற்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் இந்த தொகுப்பு பணிக்கான ஒப்பந்த பணியாணை சபரிமுத்து ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 58.2 லட்சத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட தொகுப்பு பணியிலிருந்து ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகர மற்றும் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 11,26,000 மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நல மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் பிரபாகரன் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், கணேசன், ரவி, கணபதி, ஜெய்சங்கர், மண்ணாங்கட்டி, பாஜக நிர்வாகிகள் முருகவேல், நரேஷ், மணிமாறன், சூர்யா, ஜெகன், நந்தா, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஜானகிராமன் சுமை தூக்கும் கூலி தொழிலாளி ஆவார். இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகின்றார். அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். இதனை அறிந்த ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். ஆதி திராவிட நலத்துறை மூலம் கல்வி நிதியுதவி பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் IAS தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மாணவியை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்தினார். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 4 மாவட்ட செயலாளர்களை நீக்கிய நிலையில் புதிதாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக வழக்கறிஞர் கோபிநாத், வடக்கு மாவட்ட செயலாளராக வழக்கறிஞர் ஜெகன் அதுவரை நியமித்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கோபிநாத் மற்றும் ஜெகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்கள் கடலூரில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து SSR ராமசாமி படையாட்சி மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். அப்பொழுது மருத்துவர் ராமதாஸ் வாழ்க, மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் வாழ்க என்று வாசிமிட்டனர். விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் மூத்த சகோதரர் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று புதுச்சேரி வந்தார். உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், இந்திய அரசின் அழுத்தத்தை அடுத்து இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்பி வருகிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இலங்கை திரும்பிய நிலையில் அங்குள்ள ஆட்சியாளர்கள் அவர்களை கைது செய்து வருகின்றனர். இது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் இவ்விவகாரத்தில் இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காணுவதோடும் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசியவர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுகவின் பொதுக்குழு இன்று மதுரையில் கூடியது அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். எனவே வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு மக்களின் பேராதரவோடு அவரது தலைமையில் இயங்கும் மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பாமக விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம் என்றும் அது பற்றி தான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளோடு அவர்கள் எந்தவிதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்வி பேச்சுக்கு இடமில்லை. எங்கள் களமும் வேறு, எங்கள் பயணமும் வேறு. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை என கூறினார். தொடர்ந்து பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் விசிகாவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், யூகங்களின் அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தற்போதைய சூழ்நிலையில் அவசியமில்லை என கூறினார். நடிகர் கமல்ஹாசனுக்கு கொடுத்த வாக்கின்படி தமிழக முதலமைச்சர் அவருக்கென்று மாநிலங்களவையில் ஒரு இடத்தை ஒதுக்கி தந்துள்ளார்.
இது மதர்சார்பற்ற கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மைக்கான அடையாளம். ஆனால் அதிமுகவார் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக தேமுதிகவினர் தெரிவித்துள்ளார்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை. இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இதேபோல் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு மாநிலங்களவை இடம் வழங்காதது குறித்து திமுக தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் முதல் நாளே பாடப்புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட விலையில்லா எழுது பொருட்களும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது. இதனிடையே புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்கப் பள்ளியில் உருளையன்பேட்டையை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் கடந்த ஆண்டு அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதற்காகவும், உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மாணவன் ஜோஸ்வா 100% வருகை பதிவேடு பெற்றதற்காக இந்த 2 மாணவர்கள் கௌரவிக்கும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் இருவரையும் ஒருநாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது. பள்ளியின் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஜோஸ்வாவிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவர்கள் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்தனர். இதுகுறித்து ஒருநாள் தலைமை ஆசிரியர்களாக பொறுப்பேற்றுள்ள மாணவர்கள் கூறும்பொழுது, முதல் மதிப்பெண் எடுத்ததால் தன்னை ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இது என்னை போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்னிந்திய கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக T10 டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி சென்னையில் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பாண்டிச்சேரி மற்றும் கோவா முழுவதிலுமிருந்து புதைந்திருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த லீக் விளையாட்டு சரித்திரத்தை மாற்றியமைக்க உள்ளது. சிறந்த வீரர்களை கொண்ட 12 அணிகள் இந்த ஆகஸ்டில் இந்தியாவின் மிகப்பெரிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பரிசு தொகையான ₹3 கோடி வெல்ல களம் எதிர்கொண்டு விளையாடுகின்றன. இந்த சதர்ன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக்கின் தலைவர் ஆர்காட் இளவரசர் நவாப்சாதா முகமது ஆசிப் அலி, பிரபல நடிகர் ரவி மோகன், SSPL-இன் தலைமை செயல் அதிகாரியும் இயக்குநருமான LT ஆனந்த், முக்கிய பிரமுகர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று லீக்கை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆரவாரமாக 5 அடி உயர வெற்றி கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.